ஏராளமான நன்மைகள் உள்ள நெல்லி, தாராளமான நன்மைகளை தர தேன். இது ரெண்டும் ஒண்ணு சேர்ந்ததுதான் நம்ம சாரல் ஹனி ஆம்லா. சுத்தமான தேன்ல ஹைஜீனிக்கா செஞ்சது. விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா. ஆரோக்கியமா, நேச்சுரலா. அந்த முடி இளவரசரான ஆதித்ய கரிகாலன் சூழ்ச்சியினால கொல்லப்படுவார். கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷமா ஹிஸ்டரியாவே இருந்தது ஆதித்ய கரிகாலனோட கொலை தான். பொன்னியின் செல்வன்லே ஒரு முக்கியமான இடம். யாருன்னு பார்த்தா நந்தினி இருக்காது. ஸ்ரீலங்கால தான் ஃபர்ஸ்ட் ராஜராஜ சோழனுக்கு இன்ட்ரோவே கொடுப்பாங்க. பாருங்களேன், எனக்கே தெரிஞ்சிருக்கு பாருங்களேன். இது செம்பன், இது பாம்பன். இந்த கடம்பூர் மாளிகை எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல. இப்ப காட்டு மன்னார் கோயில இருக்க சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இது ஏதோ ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன மேட்டர்னா, முடி இளவரசர். முடி இளவரசர் என்னன்னா, இந்த அரசனுக்கு அடுத்து இவர் தான் அரசனாக போறாரு அப்படின்ற ஒரு கேட்டகரியில முடி இளவரசர் அப்படிம்பாங்க. அந்த முடி இளவரசரான ஆதித்ய கரிகாலன் சூழ்ச்சியினால கொல்லப்படுவார். அப்படியா? தோமன் சாம்புவன், அப்புறம் இன்னும் 2 பேர். ஸோ இவங்க தான் வந்துட்டு கொண்டிருப்பாங்க ஆதித்ய கரிகாலன். ஹிஸ்டரியாவா வந்துட்டு இருக்கு, அதாவது இந்த கல்வெட்டு படி. ஸோ அவங்களுக்கு பொண்ணு கொடுத்தவங்க, அவங்களோட ரிலேஷன்ஸ், யாரெல்லாம் ரவிதாசனுக்கு ரிலேஷனோ அவங்க எல்லாரையுமே நாடு கடத்துவார் ராஜராஜ சோழன். நாடு கடத்துறதுன்னா நாடு கடத்துறது கிடையாது. இவங்க வந்துட்டு இங்கேருந்து நீங்க வேற தேசம் போயிருங்கன்னு சொல்லிட்டு எந்த அவங்களோட சொத்து உடைமை எதையுமே எல்லாத்தையுமே சோழ தேசம். பாண்டியர்கள்னு பொன்னியின் செல்வன்ல அது ஹிஸ்டரி படி அவங்க சோழர்கள் தானா இல்ல சோழர்களே இது பண்றாங்களா? இங்க அந்த கல்வெட்டுல ஆனா கல்வெட்டுல வந்துட்டு என்ன மென்ஷன் ஆயிருக்குன்னா, துரோகிகள் அப்படின்ற ஒரு வார்த்தை மென்ஷன் ஆயிருக்கு. துரோகிகள் தான் சொல்லியிருக்காங்க. அது பாண்டியர்களாவும் இருக்கலாம். துரோகிகள் மென்ஷன் ஆயிருக்கிறதுனால சோழர்களா இருக்க வாய்ப்பு அதிகம். பாண்டியர்கள்னா எதிரிகளா, துரோகிகள் இருக்கு. பாயிண்ட். யார் அந்த ரவிதாசன்? அந்த கொண்ட கேங்கோட தலைவர். அவங்களாம் இங்க இருந்தவங்க. ஆனா அவங்களாம் பொன்னியின் செல்வன்ல மெயினான கேரக்டர். பொன்னியின் செல்வன்ல அவங்க பாண்டியர்களாக வருவார்கள். பாண்டியர்கள் நாங்க சோழர்களை கொன்னே தீர்வோம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கேங்க பொன்னியின் செல்வன்ல காட்டியிருப்பாங்க. ஆனால் அது உண்மையானு தெரியல. இங்கே துரோகிகள் மென்ஷன் ஆயிருக்கு, பொன்னியின் செல்வன்ல எப்படி இருக்கு. ஸோ எது உண்மை? அந்த கதை உண்மையா இந்த கதை உண்மையானு தெரியல. ஆனால் பொன்னது உண்மை. இந்த கல்வெட்டு வந்துட்டு இல்ல காட்டுமன்னார் கோயில்ல இருக்க இந்த சிவன் கோயில்ல மூலவர் சன்னதி பின்னாடி இருக்கு. ஆமா, நீங்க காட்டுமன்னார் கோயில் வரீங்க இல்லையா, சிவன் கோயில் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னாலும் சொல்லிடுவாங்க. இது ரொம்ப ஃபேமஸான சிவன் கோயிலும் கூட. பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல் பக்கத்துல இருக்க சிவன் கோயில்னு சொன்னா எல்லாருமே சொல்றாங்க. இங்க அந்த கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டை நம்ம வீடியோ எடுக்க கூடாது, போட்டோ எடுக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டிருக்கோம். அது கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு நாங்க அந்த இதை மட்டும் நாங்க போடுறோம். நீங்க இந்த பொன்னியின் செல்வன் இந்த வழித்தடங்கள் நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த சிவன் கோயிலையும் பாத்துருங்க. ஏன்னா திரும்ப நீங்க சுத்தி வரணும் இல்லையா? ஏன்னா பொன்னியின் செல்வன் கதையில இது எங்கேயோ வரும். அதுக்காக நீங்க இன்னொரு நாள் இதை பார்க்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, அப்படியே இதையும் பார்த்துட்டு போயிடுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பக்கத்துல இருக்கும்போது உடனே அதை பார்த்துருங்க. ஆனா இப்படி இது கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க கல்வெட்டுல. ஏன்னா காட்டுமன்னார் கோயில்ல சிவன் கோயில் பின்னாடி இது இருக்குன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ரொம்ப நாளாவே சொல்லுவாங்க. இந்த கிரைம் ஹிஸ்டரியிலேயே கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷமா ஹிஸ்டரியாவே இருந்தது ஆதித்ய கரிகாலனோட கொலை தான். 16 வருஷம் சொல்றான். அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இது இந்த மாதிரி கல்வெட்டுல இருக்குன்றதே சில வருஷங்கள் முன்னாடி தான் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இத்தனை வருஷங்கள். பாருங்களேன், இப்போ பொன்னியின் செல்வன்ல உங்களுக்கு நிறைய ட்விஸ்ட், நிறைய டர்ன்ஸ்லாம் வரும். கதை தெரிஞ்சவங்களுக்கு இது ஸ்பாயிலரா இருக்கலாம். கதை தெரியாதவங்களுக்கு இது ஏன் ஸ்பாயிலர், அப்ப இது என்ன அவ்வளவு முக்கியமானதா அப்படின்னு நீங்க போய் பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கலாம். அப்பாடா, அங்க பனைமரத்துல ஒரு குத்து, தென்னை மரத்துல ஒரு குத்து. ஸ்பாயிலர் நீங்க தான் படத்தை கதை. ஆனா பொன்னியின் செல்வனுக்கு ஸ்பாயிலரே கிடையாது. ஆமாங்க, இது ஒரு சரித்திர நாவல், எல்லாருக்குமே இப்ப தெரியும். ஆமா, அதனால இதுல பெருசா விக்ரமுக்கு ஸ்பாயிலர் வருது. விக்ரம்ல சூர்யா நடிக்கிறாருன்னா விக்ரம் சூர்யா தெரியாது, யாருக்குமே தெரியாது. பொன்னியின் செல்வன் கதை நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேர் புக்கே படிச்சிருப்பாங்க. நாங்களே தப்பா சொல்றோம்ன்றத கூட கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. கமெண்ட்ல கழுவி என்னை ஊத்திக்கிட்டு இருக்கலாம். அந்த பயம் இருக்கட்டும். ஓகே, சோ அடுத்தது பொன்னியின் செல்வனோட அந்த வழித்தடங்கள்ல அடுத்து நம்ம எங்க போறோம் அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. மறந்துட்டானுங்க. ஐயோ, இவங்களை வச்சுக்கின்னு ஓகே, சோ இப்போ நம்ம எங்க இருக்கோம்? பொன்னியின் செல்வன்லே ஒரு முக்கியமான இடம் கடம்பூர். கடம்பூர்லயே 2 இருக்கு. நான் வரும்போதே பார்த்தேன். கீழே கடம்பூர்னு இருக்கு, மேல கடம்பூர்னு இருக்கு. இப்போ நம்ம இருக்கிறது மேல கடம்பூர். கடம்பூர் அமிர்தேஸ்வரர் கோயில்ல தான் போறோம்.
சோழர்கள் கட்டப்பட்டது. ஆனால் வந்துட்டு கடைசியாக வந்த சோழர்களால் கட்டப்பட்டது. ஸோ வந்துட்டு கடம்பூர் வில்லேஜுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். கடம்பூரில் வந்துட்டு கோட்டையை காட்டணும் அப்படின்றதுனால தான். கால் வலிக்குது, உட்காந்து பேசுவாங்க. நல்லா இருக்கு, மொட்டை பிரேமா இருக்கு. கடம்பூர்ல வந்துட்டு நம்ம சொன்ன ஆதித்த கரிகாலனோட இறப்பு அது வந்து நடந்தது கடம்பூர்ல தான். சொன்னோம்ல வந்தியத்தேவன் வந்துட்டு அந்த கோயிலேருந்து கிளம்புனாரு அப்படின்னு சொல்லி. கிளம்புனவர் இந்த கடம்பூர் வில்லேஜுக்கு தான் வராரு. அந்த விண்ணகர கோயில்ல இருந்து கிளம்புறாருல. ஸோ அங்கே கிளம்புறவர் இங்கே தான் கடம்பூர் வில்லேஜுக்கு தான் வாராரு. அப்படியே போற வழி இது. ஸோ அப்படி வந்துட்டு வரப்ப வந்தியத்தேவனுக்கு எந்த என்ட்ரி பாஸுமே இல்லை. அது நம்ம இந்த யுவன் ஈவெண்ட்ல நடத்துறப்ப பாஸ் கேட்பாங்க, நம்மள்ட்ட கேட்பாங்க. பிளாக் ஷிப்ரா நானு. ஆர்னி என்னடா ஆர்னி ஊர்னிங்கறாரு என்ன கேட்டுமா பாஸ் இல்லையா அப்படின்னு துரத்துவாங்க. அந்த மாதிரி இவர்ட்டையும் பாஸே இல்லை. இல்லைங்க என் ஃப்ரெண்ட் இருக்காங்க, கோட்டைக்கு அவளை பிரீச் பண்ணிட்டு உள்ள போவாரு. ஓகே, இவரே ஒரு கலவர் தொண்டு பண்ணிட்டு கோட்டைக்குள்ள ஓடிட்டு நம்ம கத்திட்டே போவாரு, கந்தன்மாரா டே கந்தன்மாரா மாப்பிள்ள நான் தான் இருக்கேன் காடிட்டு இருக்கேன். அப்படி போயிட்டு கந்தன்மாரன் வந்துட்டு பாத்துருவாரு. ஸோ அந்த சம்புவரையர் தான் இந்த சிற்றரசருக்கு அரசர். அவரோட பையன் தான் கந்தன்மாரன். கந்தன்மாரனும் வந்தியத்தேவனும் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்தியத்தேவன் வந்திருப்பாரு. வந்துட்டு அப்புறம் இந்த மாதிரி பழுவேட்டையர்னு பார்க்கணும். அந்த பழுவேட்டையர்னா அந்த 64 ஸோ இவ்வளோ ஒரு கெத்தான ஆளு இன்ஸ்பிரேஷனாக இருக்காரு, இவங்க எல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு 5-6 லிஸ்ட்டு சொல்லியிருப்பாரு வந்தியத்தேவன். எல்லாருமே இன்னைக்கு இங்கே தான்டா இருக்காங்க, நீ ரொம்ப லக்கிடா அப்படின்னு சொல்லிட்டு கந்தன்மாரன் நினச்சிட்டு போவார். கந்தன்மாரன் அந்த ஏரியாவில் கொஞ்சம் கெத்து. நான் தான் இளவரசன் அந்த ஊருக்கு. கந்தன்மாரன் போய் இன்ட்ரோ கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நார்மலாக போயிட்டு அவனுக்கு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நீ தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுவாங்க. திடீர்னு தூக்கத்தில் திடீர்னு எழுந்திருப்போ சும்மா எட்டி பார்ப்பான். பார்த்தா ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கும். அந்த மீட்டிங் தான் என்ன மீட்டிங்னா, அவர் தானே அடுத்த அரசர் ஆகணும். இப்படி ஆதித்த கரிகாலனுக்கு கொடுப்பாங்க. ஏங்க இந்த சீன் அப்படியே இந்த பாகுபலியில் வரும் இல்லைங்க? ஆமாங்க, நான் சொல்லுங்க அவர் பையனுக்கு தரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வருங்க. என்னங்க பாகுபலி சீன் அப்படியே இருக்கு. இதை விடுங்க, படையப்பால நீலாம்பரி கேரக்டர் இது நந்தினி கேரக்டர் தான் பழி வாங்கணும் அப்படின்றது இருக்குல்ல, அந்த கேரக்டரைசேஷன் தான் அது ஃபுல்லாவே. இந்த மாதிரி பொன்னியின் செல்வனோட இன்ஸ்பிரேஷன் வந்து நிறைய இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு சீன் நடந்துட்டு இருக்கு. இந்த சீனில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா மினிஸ்டர்ஸ் எல்லாருமே இருந்து இந்த பிளானை பண்ணிட்டு இருப்பாங்க. என்னன்னு அவர் விட்டு கொடுத்ததுனால தான் சுந்தர சோழனே அரசனானாரு. சுந்தர சோழனோட பையன் எப்படி அரசனா இவர் தானே அரசனாலும். இந்த மாதிரி ஒரு டாக் போயிட்டே இருக்கும். ஓகே ஏதோ சூழ்ச்சி நடக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் ஐயோ ஒட்டு கேட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் சரி எல்லாத்தையும் கேட்டுரும். இப்படி ஒட்டு கேட்டு இருக்கும் போது திடீர்னு நம்ம அங்கே ஃபர்ஸ்ட்ல ஒரு பார்த்தோம்ல நந்தினி ஒரு பல்லக்கில் அழகா பார்த்தானோ அதே பல்லக்கு வரும். தூக்கிட்டு வராங்க திருப்பி நைட் டைம்ல அந்த இதுக்கு தூக்கிட்டு வராங்க. ஒருத்தன் இறங்குவான், யாருன்னு பார்த்தா நந்தினி இருக்காது உள்ள. அவன் தான் இந்த அந்த சூழ்ச்சியில் இவன் தெரிஞ்சிடும். இவன் இதுவாக வந்தாலே எல்லாரும் சொல்லிடுவாங்களே இவங்க ஏதோ மீட்டிங் போடுறாங்க, அதனால மறைவாக அவனை கொண்டு வருவான்னு சொல்லிட்டு அப்ப இவங்கெல்லாம் ஒரு டீம் சாஃப்டான ஆளு. சிவபக்தர். அவர் இந்த போருக்குலாம் போனதே கிடையாது. ஆதித்தகரையன் ரொம்ப ரஃபான ஆளு. ஆதித்தகரையன் மேல ஏன் காண்டா இருப்பாங்கன்னா முதல் விஷயமே இவர் வந்துட்டு பாண்டியர்களை அழிக்கிறதுக்கு ஒரு வார் எடுத்துட்டு போய் மதுரைக்கு போயிட்டு பாண்டியரை வெட்டி தலையை மட்டும் கொண்டு வருவார். தஞ்சாவூர் வரைக்கும் தலையை கொண்டு வந்து வேலில் குத்தி வச்சிருப்பார். ஸோ அதான் பாண்டியன் தலை கொண்ட கோப்பரகேசரி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. பாண்டியர்களும் காண்டில் இருக்காங்க. இவங்களும் வந்துட்டு ரொம்ப ரஃபா இருக்காங்க, ரொம்ப கோவக்காரனா இருக்காங்க. ரகுடு பையா இருப்பார் ஆதித்த கரிகாலன். நம்மளால கொஞ்சம் சாப்பிட்டு சாக்கோ பையா இருப்பாங்க. அதான் பிரச்சனையே அந்த காலத்துல இருந்தே இருக்கு. ரொம்ப ஆனா ஆதித்த ரொம்ப ரகுடு. நீங்க டீசர் பார்த்தாலே விக்ரம் சார் வந்துட்டு அவளை மறக்கத்தான் என்னை மறக்க அப்படி யாரு வினி சக்கரவர்த்தி இது எல்லாமே கடம்பூர்ல நடக்கிற ஒரு விஷயம். வந்தியத்தேவன் எல்லாருமே ஒன் சைடு லவ் பண்ற மாதிரி காட்டுவாங்க. ஆனா நந்தினி வலையில மட்டும் விழுக மாட்டார். நந்தினி எல்லாரும் லவ் பண்ணுவாங்க. எல்லாரும்னா எல்லாரும். பழுவேட்டையர் வந்துட்டு இல்லையா இவன் பாக்குறான் மாப்பிள்ளை இவனை போட்டு தள்ளு, காவலாளி கூட மாப்பிள்ளை இவனை போட்டு தள்ளு, இந்த மாதிரி தான் இவர் தெரிஞ்சுட்டு இருப்பார் பழுவேட்டையர். உன்னை யார் இப்படி கட்ட சொன்னா இது தேவையா உனக்கு அப்படின்னு தான் இருக்கும். ஒரு பாயிண்ட் சொன்னேன்னா ஆதித்த கரிகாலன் நீங்க தான் கொல்லப்படுவார் அப்படின்னு. ஒன்னதுக்கு அப்புறம் அந்த கோட்டையே எரிச்சிருவாங்க. அந்த ஒரு சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஸோ அதுலேயே அந்த கோட்டை டெமாலிஷ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஏன்னா ஸ்ரீலங்காவில் நிறைய விஷயம் நடக்கும். ஏன்னா கேட்டோம் டிக்கெட் போட்டு தரல, கும்போணத்துல யார் போட்டா இல்லையா போட்டாங்க. ஸ்ரீலங்காவில் தான் ஃபர்ஸ்ட் ராஜராஜ சோழனுக்கு இன்ட்ரோவே கொடுப்பாங்க. ஆக்சுவலி வந்தியத்தேவன் வந்துட்டு கொடுத்துருவாரு. தஞ்சாவூர் போயிட்டு அப்பாட்ட ஓலையும் கொடுத்துருவாரு, குந்தவைட்டையும் அந்த ஓலையும் கொடுத்துருவாரு. 2 பேரையும் வேற இடத்துல மீட் பண்ணி சில சீன்ஸ்லாம் நடந்து கொடுத்துருவாரு. ஸோ குந்தவை வந்துட்டு லெட்டர் கொடுத்து போய் ஸ்ரீலங்காவில் நம்மளோட சோட்டா பாய் ஒருத்தர் இருப்பா அவன்கிட்ட போய் கொடுத்துரு அப்படின்னு. அவர் தான் ராஜராஜ சோழன். மறுபடியும் முதல்ல இதை எடுத்துட்டு கார்த்தி மறுபடியும் இலங்கை போவார். அதே குதிரையில
கடல் தாண்டி எப்படி குதிரையில போறது? அங்கதான் ஒரு கடல் குதிரை இருக்கும்ல, அதுல போவாரு. கடல்ல போனா கடல் குதிரை. கடல் குதிரை. இது பேர் என்ன? இந்த குதிரை பேரு செம்பன். அது பாம்பன். பாம்பன் இப்படிதான். ஆமா பாருங்களேன், எனக்கே தெரிஞ்சிருக்கு பாருங்களேன். இது செம்பன், இது பாம்பன். பாருங்க, அரண்மனை மாதிரியே ஒரு வீடு இருக்கேங்க. இன்னும் அப்படியே இருக்குண்ணே. செம்மல்ல. ஆனா இதுவே எப்படி இருக்குன்னா மாளிகை எப்படி இருந்திருக்கும். ஆனா மாளிகை எல்லாம் அதுலயே கொஞ்சம் டெமாலிஷ் ஆனதுனால மேபி இப்ப இருக்கானு தெரியல. ஆனா நாங்களும் வந்துட்டு நிறைய பேர்ட்டு நாங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கோம். இங்க இருக்கிற பெரியவர்கள் நிறைய பேர்த்த கேட்கறோம். இந்த கடம்பூர் மாளிகை எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அது கீழே கடம்பூர். கீழே கடம்பூர்ல அதெல்லாம் இருக்கா? மாளிகை அந்த இடத்துல போய் பார்த்தோன்னா மேடே இல்லை. அந்த இடத்துல ரொம்ப பள்ளமா இருந்துச்சு. அது மாளிகை மேடுன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு அங்கே கேட்டான். அப்புறம் இன்னொருத்தர் இங்க இல்லப்பா போப்பா அப்படின்னு போப்பா அப்படின்னு அங்கே ஒரு ஒருத்தர் அனுப்பிச்சு விட்டாரு. அங்கே போய் பார்த்தாலும் அதுவும் மேடு மாதிரி தெரில எங்களுக்கு. அதனால ஆக்சுவல் மாளிகை மேடு எது அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த கடம்பூர் அப்படின்ற ஒரு வைபோட, ஆமாம், கடம்பூர் வந்து ஒரு நல்ல வைப்பு. ஆனால் இதை பார்க்கறதுக்கு எங்களுக்கு ஒரு மாளிகை மாதிரி இருக்குது. இதே மாதிரி அந்த மாளிகை இருந்திருக்கலாம். நீங்கள் அப்படி ஒரு மைண்ட் செட் வச்சுங்க. இதே மாதிரி இல்லை, இதை விட பிரம்மாண்டமாக ஒரு மாளிகை இருந்திருக்கலாம். ஸோ நீங்கள் சிவன் பக்தனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த சிவன் கோயிலை மிஸ் பண்ணுறாதீங்க. இது கடம்பூரில் இருக்குது. கடம்பூர் வந்து சிவன் கோயில்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். இந்த வீடியோலையும் நாங்கள் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த அட்ரஸ்லாம் நாங்கள் போகிறோம். கடேஸ்வரர் கோயில், அதான் அமிர்த கடேஸ்வரர். ஓகே, அமிர்தம் கடைஞ்சதுனால தான் அமிர்த கடேஸ்வரர். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. எல்லாமே ஒரு இடத்துல ஒரு புள்ளியில ஏங்க உண்மையிலே பூமர் இவன் தாங்க. அதான் எனக்கே ஃபீல் ஆகுது. ஐயோ தெரிஞ்சு எனக்கு ஒண்ணுமே தெரியாதுடா. இவ்வளவு விஷயம் தெரிஞ்ச பூமர் ஆனா இப்போ. ஆமாப்பா, இப்ப எல்லாம் வந்து விஷயம் தெரிஞ்சாலே பாத்தீங்களா, காலைல 6 மணிக்கெல்லாம் தரிசனம் பார்த்துட்டு இவெல்லாம் நம்ம எல்லாம் வந்து காலைல பாட்டு கேட்டு ஸ்கூலுக்கு கிளம்பும்ல, இவெல்லாம் தெய்வ வழிபாடு. ஆக்சுவலி நான் பொன்னியின் செல்வன் படிச்சதுக்கான ஒரே ரீசன் வந்துட்டு அதை தாண்டி எனக்கு ஜாலியா இருந்தது. ஓகே, ஆடா நம்ம இது நம்ம ஊர் பக்கத்துல நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட்னால படிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சரி சோழர்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா. சரி ஓகே, இங்கே தான் எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்டு. பக்கத்துல எந்த மலைங்களும் கிடையாது. கல் எதையும் உடச்சி நம்ம எடுத்து வந்து இங்க கோயிலெலாம் கட்ட முடியாது. அப்படி இருக்கும்போது இங்க செங்கல்லையும் இவ்வளவு பெரிய கோட்டையெல்லாம் நம்மளால கட்ட முடியாது. அப்ப இங்க இருக்கிற இந்த மலையில இருக்கிற கல் எல்லாம் எங்கேருந்து இருந்தது? ஏன்னா பக்கத்துல சுத்தோட்டார்த்த தஞ்சாவூர் மாவட்டம், திருச்சி, எங்கேயுமே மலை கிடையாது. புதுக்கோட்டை மாவட்டத்துல நார்த்தாமலைன்னு ஒரு ஏரியா, அந்த இடத்துல இருந்து தான் மலையை குடைஞ்சி கல்லெல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு 40 கிலோமீட்டர் 45 கிலோமீட்டர் இருக்கும். தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டினது வந்துட்டு அந்த மலையில இருந்த கல் எடுத்து தான். ஆக்சுவலி தஞ்சாவூர் கோயில் கட்டுறப்போ மேன் பவருக்காக போர்லெல்லாம் ஜெயிச்சு போர்லெல்லாம் கைதிகள் நிறைய அடிமையாக்கி வச்சு அவங்க எல்லாருமே யூஸ் பண்ணிட்டாங்க. அது பாசிட்டிவாக தான் யூஸ் பண்ணாங்க. நீங்கள் வந்துட்டு ஊருக்கு போகிறதா இருந்தால் போகலாம், இல்லாட்டி நாங்கள் ஒரு சிவன் கோயில் கட்ட போகிறோம், அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதா தான் பண்ணலாம் அப்படி. ஏன்னா இவங்க ஊருக்கு போகிறதா இருந்தால் போகலான்னா எல்லாரும் ஊருக்கு போக மாட்டாங்க. ஏன்னா இவங்களாம் தோற்று போயிட்டாங்க. ஊருக்கு போனாலும் மரியாதை இருக்காது, ஒய்ஃபும் அசிங்கமாக பார்க்கும், அந்த மாதிரிலாம் ஒரு விஷயம். அதனால சரி ஓகே நம்ம தெய்வத்துக்காக வரணும். அப்போலாம் வந்துட்டு தெய்வ பக்தி ரொம்ப இருந்துச்சு. ஸோ சிவனுக்கு ஏதாவது பண்ணுவோம், சரி நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சில பேர் வருவாங்க. இந்த மாதிரி ஏறுதுண்ணா அப்படியே வைப் ஏறுதா? சோழர் நரம்பு ஏறுது எனக்கு இல்லை. சோழர் நரம்பு பார்த்தீங்கன்னா தெரியும். பரவாயில்ல, நீங்க ஒரு சோழர் தானே, இதுல என்ன இருக்கு? பெருமை தான். சோழர் இன்னொன்று பண்ணி பார்த்தது இல்லையா? கேமரா கட் பண்ணி அந்த இது எங்கண்ணா இருக்கு மாளிகை? சரி சரி சரி, அது முடிஞ்சுன்னு தெரியும். இப்போ எங்க இருந்தது? இங்கே தான் இருந்ததுங்களா? ஓகே ஓகே ஓகே. ஆனால் கோட்டை வந்துட்டு இங்கே இது சுற்றி தான். கோபுரம்லாம் இருந்தது. அது இந்த காலத்தில் இருந்ததுனால எப்படி இருந்ததுன்னு கேட்குறேன். ஒரு வீட்டில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும், அதுமாரி கிடந்தது. எல்லாமே புதுசாக 2010 தான் புதுப்பிச்சாங்க. தொல்லியல் துறையிலேருந்து புதுப்பிச்சு எடுத்தாங்க. அப்போ வந்து சிலைகள் பராமரிப்பு இல்லாமல் இருந்ததுனால எல்லாருமே இப்போ செஞ்சிச்சு. நாங்கள் பொன்னியின் செல்வன் கதை தானே ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி வீராணம் ஏறி போனோம், அப்புறம் அந்த கோயில் போனோம், அதை பற்றி தான் ஃபுல்லாக தேடிட்டு. இங்கே ஒரு சுரங்கம் இருந்தது.
அந்த ஆற்று போவோம், அந்த கோயிலுக்கு அந்த அமர்வு பேசுகிறீங்க கங்கை கொண்ட சோழன். ஆமாண்ணே ஆமாண்ணே, அங்கெல்லாம் போவோம் அந்த கோயில். இங்கே இருக்கிற சுரங்கம். ஆனால் இப்போ புதுப்பிச்சு கட்டக்குள்ள வந்து மூடிட்டாங்க. எங்கண்ணே இருந்துச்சு அந்த சுரங்கம்? அது 3 கோயில் உள்ளீங்களா? பார்க்கலாமாண்ணே? சுரங்கம்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காங்கப்பா, சூப்பர். ஸோ நம்ம இங்கே வந்தோம், இன்றைக்கி இந்த சுரங்கத்தையும் பார்த்துட்டோம். சுரங்கத்தில் வந்து இங்கேருந்து இங்கெங்கெல்லாம் கனெக்ட் ஆகுதுன்னா நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். சோழர்கள் வந்து நிறைய சுரங்கங்கள்லாம் நிறைய யூஸ் பண்ணாங்க அப்படின்றது மாதிரி இன்றைக்கி அந்த சுரங்கத்தையுமே பார்க்கறதுக்குமே ஒரு செம்மேற்று இல்லை, சூப்பர். சிவன் தான் நமக்கு இதை காட்டியிருக்காரு. இவங்க சிவனோட உண்மையான ரூபம் உடுக்க வச்சிருக்காங்களா இல்லையா? ஆமாம் ஆமாம், ரூபம் அதுதான். ஓகே ஓகே ஓகே. இப்போ சிவனோட உருவம்னாலே அது இந்த உருவம் தான். இப்போ முதல் தடவை சிவனை வந்து நம்ம வெறும் லிங்க வழிபாடுலேயே வந்து பார்த்துட்டு இருக்கும்போது சிவனோட முகத்தை பார்க்கறதுக்கான நமக்கு ஒரு அரிய வாய்ப்பு எங்கே கிடச்சிருக்கா, நம்ம ருத்ரபுரீஸ்வரர் சன்னதியில் கிடச்சிருக்கு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க தான் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி நடராஜர். ஸோ நடராஜருக்கும் தில்லை காளி அவங்களுக்கும் ஒரு டான்ஸில் ஒரு காம்படிஷன் நடக்கும்போது அவங்க வந்து அவங்க காலை ஃபுல்லாக மேலே பார்த்தீங்களா 90 ஆங்கிளில் உயர்த்தி அந்த போட்டியில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. நாங்கள் அதில் இருந்த சிலை தான் அது, எதுவும் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த நடராஜர் சிலையை நீங்கள் வந்து சிதம்பரத்துலையும் பார்த்துக்கலாம், இல்லைன்னா சிதம்பரத்துலையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இங்கே இந்த கோயில் வந்தீங்கனாலும் நீங்கள் பார்க்கலாம். சூப்பர். இப்போ இந்த இடத்துல இருந்தவங்க பேர் முருகானந்தர், இந்த இடத்துல இருக்கிறது உலகானந்த மூர்த்தி. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது புது கல், ஆமாம் இது பழைய கல். இந்த இடத்துல இருந்த கல் தான் சிதைஞ்சு போயிடுச்சு. சரி சரி. அதனால புதுப்பிச்சு கட்டக்குள்ள 2010 கண்டவுள்ள இதுக்கு கல் தேவைப்படுறதுல இப்போ வர வச்சு அதுக்கப்புறம் புதுசாக செஞ்சு இது மட்டும் புதுசு, இதெல்லாம் பழைய கல். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடுக்கில் ஒரு நூல் விட்டா உள்ள வரும். வருதுங்களா? இந்த இடுக்கு தெரியுது பாருங்க. ஆமாம் ஆமாம் ஆமாண்ணே, தெரியுதுங்களா? வருதா? ஆமாண்ணே. அது மாதிரி ஒரு இது செஞ்சுருக்காங்க. ஓகே, அவ்வளோ நுணுக்கமாக வேலை அந்த காலத்துலேயே அது மாதிரி செஞ்சுருக்காங்க. ஒரு உச்சிலேருந்து இந்த அடிப்பீடு வரைக்கும் கட்டினீங்கன்னா எங்கே கட்டினாலும் அந்த வெங்கல சவுண்டு தான் கேட்கும். ஆமாண்ணே. அது சிலைகளில் உள்ள இது இதெல்லாம் கேட்கல, இதில் மட்டும் அந்த சிலைகளை மட்டும் அப்போ இந்த சிலையிலே அந்த அது மாதிரி செஞ்சுருக்காங்க. இது வந்து கல், ஆனால் இந்த சிலை மட்டும் 12ஆம் வேறு சிலை. இருந்தாலும் இந்த கோயில் வந்துட்டு கொஞ்சம் சிதைந்த நிலையை தான் எடுத்திருக்காங்க. 2010 அண்ணன்ட்ட பேசுகிறப்ப அவரே சொன்னார், 2010 தான் அவர் வந்துட்டு மறுபடியும் மீட் எடுத்து இதெல்லாம் பண்ணாங்கன்னு. இரண்டாம் ராஜராஜ சோழனால கட்டப்பட்ட கோயிலாக அது. ஆக்சுவலாக இங்கேருந்து பாதி கோயில் இவ்வளோதான் ஹைட்டு. ஓகே, இதுக்கு மேலே இவங்க மேலே எடுத்து கட்டியிருக்கிறாங்களா? இவங்களா கட்டினது, அடுத்தடுத்து வந்தவங்க எல்லாருமே மேலே கட்டுறது. பழைய ஆளுங்க கட்டினது மோஸ்ட்லி, ஆமாம் சோழர்கள் கட்டினது இவ்வளோதான் ஹைட்டு. அது என்னன்னு தெரியல, அது என்ன ரிசர்ச்னு தெரியல. மேபி இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான ஒரு கோயில். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழக்கடம்பூர் ருத்ரகோட்டீஸ்வரர் கோயில். ஆமா, அண்ட் இந்த கோயில்ல தான் இது வரைக்கும் நீங்க சிவனை வந்து வெறும் லிங்கமாவே நாங்க வந்து பார்த்துட்டு முதல் தடவை சிவனை வந்து ஒரு உருவமா பார்த்ததுன்னா இங்கதான். ஸோ நீங்களும் வந்து உருவமா பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த கோயில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் மேட்டர் வந்துட்டு ஒரு சுரங்கப்பாதை இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டர். இந்த சுரங்கப்பாதை வந்துட்டு கங்கை கொண்ட சோழபுரம்ல போய் கனெக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. இப்போ எதுவும் போர் வந்தது அது வருது இது வருதுன்னா இவங்க எங்க இருக்காங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது. ஆமா, இங்கே இருந்து புகுந்து அங்கே வர்றது, இங்கே வர்றது. ஆனால் இந்த கோயில் வந்து பொன்னியின் செல்வன்ல எங்கேயுமே வராது. ஆனால் இது சோழர்கள் வரலாற்றில் ஒரு முக்கியமான கோயில் அப்படின்றதுனால தான் இந்த கோயிலையும் நாங்கள் உங்களுக்கு கவர் பண்ணோம். அண்ட் இந்த மாதிரி கோயிலே நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா முழுமை அடைஞ்சிரும். அதனால தான் அதையும் பார்க்க. அடுத்து தெய்வ தரிசனம் திவ்ய தரிசனம் எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம். உங்கள் நரேந்திர சோழன், உங்கள் குலோத்துங்க சித்தார்த்தன், உங்கள் கரிகாலக்கா. தெய்வ தரிசனம், இது திவ்ய தரிசனம். காலைல 7 மணிக்கு போடுவானுங்க போல இருக்கு.